Hello, I'm Jagan from Growth Data. இந்த வீடியோ பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் சீரீஸ் இருக்கக்கூடிய 68வது வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் பண்ணியிருப்பேன். ஸோ க்ரோத் டேட்டா யூடியூப் சேனல் போனீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்ல நீங்க இந்த வீடியோஸை பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோட் எல்லாமே வந்து கிட்டப் லிங்க்ல போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து முதல்ல டேட்டா பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்கோரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸ்கோர்னா என்னன்னா ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு எழுத்தோட ஆஸ்கி வேல்யூ தான் வந்து அதோட என்ன சொல்றது, ஆஸ்கி வேல்யூவை பக்கத்து எலமெண்ட் இருக்கக்கூடிய ஆஸ்கி வேல்யூவோட சப்ட்ராக்ட் பண்ணி அந்த டிஃபரன்ஸ் வருது இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்சல்யூட் வேல்யூ எடுத்து அதை ஆட் பண்ணோம்னா வர ஸ்கோர் தான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்ட்ரிங் ஸ்கோர். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹச் இருக்கு இல்லையா, இதோட ஆஸ்கி வேல்யூ ஒண்ணு இல்லை, யூனிகோட் வேல்யூ. இந்த யூனிகோட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து ஓஆர்டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஓஆர்டி ஆஃப் ஸ்மால் ஏ வந்து 97. ஸோ இதே வந்து ஓஆர்டி ஆஃப் கேபிட்டல் ஏ வந்து 65. ஸோ கேபிட்டல் ஜி இல்லையா, ஸோ கேபிட்டல் ஜி வந்து 90. ஸோ என்ன எலமெண்ட் கொடுக்குறோமோ, பிராக்கெட்டா இருந்தா கூட அதுக்கு வந்து ஓஆர்டி வேல்யூ இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இந்த யூனிகோட் வேல்யூ. ஓகே, ஸோ யூனிகோட் வேல்யூட ரிவர்ஸ் என்ன அப்படின்னா சிஹெச்ஆர் ஆஃப் 19 கொடுத்தோம்னா அது வந்து ஜி வருது இல்லையா. ஸோ ஓஆர்டி ஆஃப் ஜி வந்து நியூமரிக் வேல்யூ 19 வரும். ஸோ சிஹெச்ஆர் ஆஃப் 90 அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கேரக்டர் திரும்ப எடுத்துட்டு வரும். ஸோ இதான் வந்து இதோட இது. இப்போ வந்து நம்ம ஹலோன்னு இருக்கு, ஹலோல ஒவ்வொரு எழுத்தோட யூனிகோட் நம்பர் நமக்கு வேணும், இந்த ஆஸ்கி வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் ஐ இன் ஸ்ட்ரிங், நம்ம ஹலோன்னு வச்சுக்கோமே, ஒரு எஸ்ஸே போட்டுக்கலாம். எஸ் ஈக்குவல் டு ஹலோ இன் எஸ். இப்போ பிரிண்ட் ஐ கொடுத்தோம்னா ஒவ்வொரு கேரக்டரா பிரிண்ட் பண்ணும். இதோட ஆஸ்கி வேல்யூ வேணும் அப்படின்னா கோலன் ஓஆர்டி இல்லையா, ஓஆர்டி ஆஃப் அந்த ஒவ்வொரு கேரக்டரும் கொடுத்தோம்னா ஒரு ஆஸ்கி வேல்யூ வந்துடும். ஸோ ஹச்சுக்கு வந்து 104, ஈக்கு வந்து 101, எல்லுக்கு 108, ஓக்கு வந்து 111. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்கோட ஸ்கோரை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க வந்து ஹெச் இருக்கு இல்லையா, ஸோ ஹச்சுக்கு வந்து முதல்ல 104, ரைட். ஸோ அதுக்கு அடுத்து இ வந்து 101, அடுத்து வரக்கூடிய எல் வந்து 108, அடுத்தது எல் தான், அதனால அதுவும் 108, அடுத்து ஓ அது வந்து 111. ஸோ என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆஸ்கி வேல்யூயோட டிஃபரன்ஸ் முதல்ல. ஸோ ஓஆர்ஜி இல்லையா, இந்த ஆஸ்கி வேல்யூவோட டிஃபரன்ஸ் ஆஃப் த நெய்பர் ஏஎஸ்சி அட்ஜசன்ட் வேல்யூ, ஹச்சுக்கும் ஈக்கும் இருக்கக்கூடிய ஆஸ்கி வேல்யூ முதல் எடுக்கணும். எடுத்து அதோட அப்சல்யூட் வேல்யூ எடுக்கணும். அப்சல்யூட் வேல்யூனா நெகட்டிவா இருந்தால் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எந்த நம்பரா இருந்தாலும் அப்சல்யூட் வேல்யூ இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். எடுத்து அதை வந்து சம் பண்ணணும். ஸோ ஹச் அண்ட் இக்கு ஒன்று, அதுக்கப்புறம் இ அண்ட் எல்லுக்கு ஒன்று, இஎல், அப்புறம் எல்ஓ, எல்ஓ, எல்எல் இல்லையா, எல்எல், அத மாதிரி வரிசையா நம்ம பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இதைத்தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சுக்கு வந்து 104, 101, 108, 111 வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் வேல்யூவோட டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். 104 மைனஸ் 101 வந்து ஹெச்சோடது இல்லையா. அடுத்தது வந்து 101 மைனஸ் 108, பிராக்கெட்லேயே போடலாம், அப்போ ஈஸியா இருக்கும், அப்சல்யூட் வேல்யூ எடுக்கணும் இல்லையா. ஸோ அப்புறம் வந்து 101, 108, அதுக்கப்புறமா 108, 108, எல் அண்ட் எல் நெக்ஸ்ட் வித், அதுக்கப்புறம் 108 மைனஸ் 111. ஸோ கடைசியில் 111க்கு வந்து பக்கத்தில் நெய்பர் யாரும் இல்லை, அதனால அது ஃப்ரீ விட்டுறலாம் அப்படியே, அதை வந்து கண்டுபிடிக்க போறது இல்லை. ஸோ இப்போ வந்து இதை அலைன் பண்ணி பார்ப்போமா. ஸோ இதான் வந்து
இதோட டிஃபரன்ஸ். ஓகே, அடுத்து 101 கடைசியில் போகும், அதை வந்து நான் இப்போதைக்கு இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இதான் ஹெச்சோட வேல்யூ, இது இயோட வேல்யூ, இது எல், அடுத்தது எல், அடுத்தது ஓ. ஓகே, ஆஸ்கி வேல்யூ வந்துருச்சு. அது டிஃபரன்ஸ் வந்து 1041 3 இல்லையா? ஸோ 3. அடுத்தது வந்து நமக்கு 7 -7, ரைட்? -7. அடுத்தது வந்து 0. ஸோ அடுத்தது வந்து 8 -3. அடுத்தது நம்ம கண்டுக்க வேண்டாம். ஸோ இது ஒரு அப்சல்யூட் வேல்யூ எடுத்தோம்னா இது 3. இது இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட வேல்யூ வந்து 3, இதோட வேல்யூ அப்சல்யூட் வேல்யூ வந்து 7, இதோட இது 0, இதோட வேல்யூ 3. ஸோ இதை வந்து ஆட் பண்ணோம். 3 + 7 + 3 13 இல்லையா? ஸோ 13 தான் வந்து இந்த ஹலோவோட ஸ்ட்ரிங் ஸ்கோர். இதே இது ZAZன்னு வச்சுக்கோங்க. ZAZ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ முதல்ல ஆஸ்கி வேல்யூ ZAZ. ஸோ 122 97 122. ஸோ 122 - 97 1, 97 - 122 ரெண்டாவது. ஸோ 25 25. ஸோ 25 + 25 = 50. ஸோ இதான் வந்து ZAZயோட யூனிக் ஆஸ்கி ஸ்ட்ரிங் ஸ்கோர். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம கோடா கன்வெர்ட் பண்றது, எப்படி கோடா கன்வெர்ட் பண்றதுங்க பார்ப்போமா? நார்மலா நம்ம லூப்பிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அங்கேயே போகலாம். S = ஹலோ. இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். grow with data string ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். அதான் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஸ்கோரை கால்குலேட் பண்ண போகுது. ஃபார் இண்டெக்ஸ் வேல்யூ இன் enumerate ஆஃப் எஸ். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ ரெண்டு இருக்கு இல்லையா? enumerate வந்து ரெண்டையுமே கொடுக்கும், இண்டெக்ஸ் பொசிஷனையும் கொடுக்கும், அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூவும் கொடுக்கும். பார்க்குறதா இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் அண்ட் வேல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோமா? grow with data எஸ். ஸோ ஹெச்சோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0, அப்புறம் இயோடது 1, அப்புறம் 2, அப்புறம் 3, ஓடது 4. ஸோ உங்களுக்கு அந்த எலமெண்ட்டும் வந்துருச்சு, அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் பொசிஷனும் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து அதோட ஆஸ்கி வேல்யூ, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆஸ்கி வேல்யூ இல்லையா? ஸோ ரிசல்ட் = இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். ஸோ ப்ளஸ் = இப்போ கரண்டா இருக்கக்கூடிய எலமெண்டோட ஆஸ்கி வேல்யூ மைனஸ் இதோட அடுத்தது இல்லையா? ஓஆர்டி ஆஃப் எஸ் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து இந்த வேல்யூ +1. ஸோ கரண்ட் என்ன இண்டெக்ஸோ அதுக்கு அடுத்த இண்டெக்ஸை வந்து நம்ம எடுக்க போறோம். ஸோ ரெண்டையும் டிஃபரன்சியேட் பண்ணிட்டு அதோட அப்சல்யூட் வேல்யூ எடுக்கிறோம். அப்சல்யூட் வேல்யூ எடுத்து ரிசல்ட்டோட ஆட் பண்றோம். ஸோ இதான் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ முதல்ல ஆஸ்கி வேல்யூ எடுத்து அதோட அப்சல்யூட் வேல்யூ, அப்புறம் வரிசையா ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ண போறோம், சம் பண்றோம். ஸோ அதுதான் இங்க பண்ணியிருக்கோம். ஆனா இதை கடைசி ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கன்சிடர் பண்றது இல்லை இல்லையா? ஸோ எல் வரைக்கும் வருது, எல் வரும்போது அடுத்த கேரக்டரோட ஆஸ்கியை எடுத்து சப்ராக்ட் பண்றோம், அதோட நிறுத்திடுறோம். ஸோ இதுக்கு அடுத்த வேல்யூ இல்லை, அதனால நம்ம வந்து கடைசி வரைக்கும் போகணும் இல்லை. ஸோ அதனால என்ன பண்றோம்? :-1. இந்த :-1 என்ன பண்ணும்? இப்போ s = ஹலோன்னு இருக்கு இல்லையா? ஸோ எஸ் ஆஃப் :-1னா சப்ஸ்ட்ரிங் எடுத்துரும், இந்த கடைசி வேல்யூவை தூக்கி விட்டுரும். இது 1, 3 அப்படின்னா 1, 2 2 வரும், 0h 1, 2 3 பண்ணி நின்றோம். ஸோ நம்ம -1 கொடுக்குறோம். நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து வேணும், கடைசி நம்பர் மட்டும் வேண்டாம்னா -1. ஸோ HEL அது வரைக்கும் கொடுக்குறோம். ஸோ அதை எடுத்துட்டு நம்ம அந்த ஆஸ்கி வேல்யூ எடுத்து அது அப்சல்யூட் வேல்யூவா ஆட் பண்றோம் ரிசல்ட்டோட. ஸோ ஒன்ஸ் அந்த லூப் முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் ரிசல்ட். ஸோ 13 வந்துருச்சு இல்லையா? 13 தான் பார்த்துட்டு இருந்தோம், 13 வந்துருச்சு. ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த அசர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி
மல்டிபிள் வேல்யூஸ் செக் பண்ணலாம். ஸோ பாஸ். ஸோ enumerate வந்து எனக்கு எப்போ யூஸ் ஆகும்னா, நான் இண்டெக்ஸும் வேல்யூவும் ஒரே நேரத்தில் எடுத்துட்டு வர்றதா இருந்துச்சுன்னா நான் enumerate யூஸ் பண்ணுவேன். இல்லை நான் enumerate-லாம் வேண்டாம், நார்மலாக ரெகுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரேஞ்சுக்கு போயிடலாம். ஸோ ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் சீக்வன்ஸ் நம்பர் மட்டும் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சுக்கலாம். ரேஞ்ச் வந்து லென்த் ஆஃப் எஸ், லென்த் ஆஃப் எஸ் கடைசி எலிமெண்ட் தூக்கி விடணும் இல்லையா, அதில் -1. ஸோ டோட்டல் லென்த்து கடைசி நம்பர் தூக்கினாக்கா -1 கொடுத்து அந்த ரேஞ்ச் எடுத்துட்டு வரோம். ஸோ இதில் வேல்யூ வராது, அதனால எஸ் ஆஃப் இண்டெக்ஸ் பொசிஷன், அடுத்த வேல்யூ வந்து எஸ் ஆஃப் இண்டெக்ஸ் +1. இதுதான் அதோட சேஞ்சு. ஸோ அதே ரிசல்ட் தான் வருது. ஸோ ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 2 தடவை நீங்கள் அதை சப்ஸ்ட்ரிங் எடுத்துட்டு வரணும் இல்லையா இண்டெக்ஸ் பொசிஷனில். ஸோ enumerate போது டேரெக்டாக வேல்யூ யூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இது இண்டெக்ஸும் வேல்யூ வந்துச்சுன்னா ஐ ப்ரிஃபர் enumerate. ரேஞ்ச் யூஸ் பண்ணுறது சிம்பிளாக இருக்குன்னா ஸ்டாண்டர்ட், ரெண்டுமே ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்குது, எஸ் ஆஃப் இண்டெக்ஸ் +1. ஸோ ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது. ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட கோடு வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா growth data யூடியூப் சேனல் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் இது வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 இதில் டேக் ஆயிருக்கும். இதில் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100. ஸோ இங்கே போனோம்னா உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ அந்த கிட்டப் லிங்க் வந்து கோட் பேஸ்க்கு உங்களை எடுத்துகிட்டு போகும். ஸோ இது வந்து 68வது வீடியோ இல்லையா. ஸோ 68வது வீடியோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண enumerate, ரெண்டாவது யூஸ் பண்ணக்கூடிய ரேஞ்ச். ஸோ இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் growth data வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.